வணக்கம். எங்கள் ஐயா திரு எம்.என். நம்பியார் அவர்களின் பிறந்த தினம் என்று. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மக்களால் திட்டு வாங்கிய ஒரே வில்லன் இவராக தாங்க இருக்க முடியும். இவரோட முகம் பார்க்குறதுக்கு எவ்வளவு கலையாக இருக்குது. ஆனால் சினிமாவில் இவரோட முகத்தை நல்ல பாம்பு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இவரோட முகம் இருக்கும் சினிமாவில். இவரோட பார்வையும் அந்த முக பாவனையும் படம் பார்க்குறவங்களோட அடிவயிறை கலங்க வைக்கும். அதுவும் அதிகமாக இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆரோட அழகுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு மனிதன், நிறத்தாலும் சரி முக பாவனையாலும் சரி அவ்வளவு அழகாக இருப்பார். ஆனால் எம்ஜிஆருக்கு வில்லன் இவர் தான். இவரோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் ரொம்ப சுவையான சம்பவங்கள். இவர் உடல் எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிடுவாருங்க. சினிமாவில் தான் இவர் வில்லன். உண்மையில் இவர் ஒரு சாமி பக்தன், ஐயப்ப பக்தர். இவர் குருநாதர், ஐயப்பனின் ஒரு தீவிர பக்தர்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இறுதி காலம் வரைக்கும் இவர் சைவம் தாங்க. அசைவம் இவருக்கு ஆகவே ஆகாது. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கட்டு மஸ்தான உடலோட ஏதோ ஜிம் பாடி நிறைய அசைவம் சாப்பிட்ற ஒரு மாதிரி தான் இருப்பார். சைவம் சாப்பிட்டே தன்னோட உடலை கட்டு மஸ்தாக வச்சுக்கிட்ட ஒரு சிறந்த நடிகர். அதே நேரத்தில் மக்கள் இவரை திட்டுவாங்கன்னு சொன்னோம்ல, அப்படி நடந்த சம்பவம். ஒரு முறை இவர் காரில் ஷூட்டிங்க்காக போய்கிட்டு இருக்கும்போது இடையில இவரோட கார் பழுதாகி நின்றுச்சு. அப்போ அங்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் அங்கிட்டு வந்திருக்காங்க. இவரை பார்த்த உடனே அவங்க, இவன்டா வில்லன்டா, நம்ம வாத்தியாரை இவன் தாண்டா அடின்னு அடிக்கிறான், எங்கள் வீட்டு பிள்ளையில சாட்டையால் சவட்டி எடுத்துட்டான் அப்படின்னு இவர் கூட சண்டைக்கு வந்துட்டாங்களாம். ஏன்யா எங்கள் வாத்தியார் அடிக்கிறதுக்குன்னே நீ இருக்கியோ, எப்போ பார்த்தாலும் எங்கள் புரட்சி தலைவர்கிட்ட சண்டைக்கே நிற்கிற, சமாதானமாக போக மாட்டேயோ அப்படின்னு இவர்கிட்ட சண்டைக்கே போயிட்டாங்களாம். அப்போ இவர் கேட்டாராம், ஏன்பா நான் அடித்ததை மட்டும் நீ சொல்கிறியே, நான் எம்புட்டடி வாங்கினேன் உன் வாத்தியார்கிட்ட, அதை யோசித்து பார்த்தியா? என்ன தான் நான் அடித்தாலும் கடைசியில் உன் வாத்தியார் தானே ஜெயிக்கிறாரு, என்னையால் ஜெயிக்க முடியலையே, அதை யோசித்து பார்த்தியங்களாப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி விட்டாராம். இந்த விஷயத்தை திரு நம்பியார் அவர்கள் பகிர்ந்துக்கிடும்போது நமக்கே உடம்பு புல்லரிச்சிருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம். சினிமாவில் பார்க்கும்போது எம்ஜிஆர் இவரும் மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மைக்கே நடந்த சம்பவம் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். முழுக்க கடல் சுற்றி தான் அந்த கதை களமே அமைக்கப்பட்டிருக்கும். கப்பல், கடற்கரை, கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே சண்டை, இப்படி தான் இருக்கும். அப்போ கடலுக்குள்ளே எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ஒரு சண்டை காட்சி. அந்த சண்டை காட்சி நடக்கும்போது அலை ரொம்ப அதிகமாக இருக்குதான். இப்போ அலை அதிகமான உடனே சண்டையும் போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் கடல் அலையில் சிக்கிடக்கூடாதுங்கிறதுல அவரை காப்பாற்றுறதுலையும் அதிக கவனம் எடுத்துக்கிட்டாராம் நம்பியார். இதை நம்பியார் அவர்கள் சொல்லலை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன விஷயம். 1000ல் ஒருவன் சண்டை காட்சியில் நிச்சயமாக கடல் அலையில் நான் சிக்க வேண்டியது, ஆனால் என்னைய காப்பாற்றி இன்றைக்கி இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்பியார் அவர்கள் தான் எம்ஜிஆரே சொன்ன விஷயம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களின் மீது ரொம்ப பாசம் பற்று கொண்டவர் நம்பியார் அவர்கள். அதுக்கு உதாரணம் இன்னும் ஒரு காட்சி தகவல். எல்லாரும் இன்றைக்கும் சோசியல் மீடியாவில் அதை நம்மளால் பார்க்க முடியும். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு சத்யராஜ் அவர்கள் நடித்த திரைப்படம். அதில் சிவாஜி கணேசன், சத்யராஜ் நடித்து வெற்றி படம். அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அந்த படத்துக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் மேடையில்
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்பியார் இருக்கிறாங்க. அப்போ சிவாஜி அவர்களின் நடிப்பை பாராட்டி ஒரு சீல்டு எம்ஜிஆர் கொடுப்பாரு, கொடுத்துட்டு ஒரு முத்தமும் கொடுப்பாரு. அதே மாதிரி நம்பியாரும் போய் முத்தம் கேட்பார், எம்ஜிஆர் கொடுக்க மாட்டார். அப்படின்னு முரண்டு பிடிச்சி முத்தத்தை கொடுத்து ரிட்டனு முத்தத்தை வாங்கிட்டு வருவாருங்க. அந்த மாதிரி அன்பு கொண்டவர் நம்பியார் அவர்கள்.